ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இது உனக்கான பதிவுத்தான். முழுமையாக கேள். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்பொழுது புரிய போகின்றது? ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவிற்கு போகின்றாய்? ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதியில்லாமல் வருந்துகின்றாய். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்களே உனக்கு அதிக கஷ்டங்களை கொடுக்கின்றது. அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய். மற்றவர்களுக்காக ஏங்குகின்றாய். கிடைக்காத அன்பை நாள்தோறும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போவதை பற்றி உனக்கு எந்தவித கவலையும் இல்லையா தங்கமே? அவர்கள் உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றவர்கள். பின்பு எதற்காக நீ மட்டும் அவர்களின் அன்பிற்காக ஏங்குகின்றாய்? உன்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு பல காரணங்களை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். மறுபடியும் நீ அவர்களின் முன்பு மண்டாடுகின்றாய், உன்னுடைய அன்பை புரிந்து கொள் என்று. நான் உன்னுடன் இருக்கின்றேன் அல்லவா? யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ, உன் அப்பா உன்னுடன் இருப்பேன். உன் மனக்குமுறல், உன் அழுகை, இவை அனைத்தையும் என் பிள்ளை மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என் கண்ணில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகின்றது. உனக்கான பக்கபலமாய் அப்பா நான் இருக்கின்றேன். இன்று வலியால் நீ அழுகையில் நீ மனதில் வேதனையையும் கஷ்டத்தையும் வெளியில் குமுறலாய் துன்பத்தையும் கொட்டி தீர்த்தாய். அதை பார்த்து உன் அப்பா நான் அதிர்ந்து என்ன செய்வது என்று அறியாது திகைத்து உள்ளேன். என் பிள்ளையின் சந்தோஷம்தான் எனக்கு சிரிப்பு, என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வலி. அது உனக்கு பதிலாக நான் தாங்குவேன். இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை தூக்கி எறிந்துவிடு. என் அன்பு பிள்ளை, நீ உனக்கான உன்னை விட உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும். நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்படி உன்னை நான் வாழ வைப்பேன். இப்பொழுதாவது நீ பல உண்மைகளை புரிந்திருப்பாய். அவர்கள் உன்னை வேண்டாம் என்று சொன்னதற்கான காரணங்களையும் நீ புரிந்திருப்பாய். வேண்டாம் என்று விட்டு சென்ற உறவுகளுக்காகவா நீ இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? இப்பொழுது நீ உறவுகளையே வெறுத்து விட்டாய் அல்லவா? இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். வாழ்க்கை எனும் தொடர்கதையில் நிஜமாக சிலர், நிழலாக சிலர், நினைவாக சிலர், உயிராக சிலர், உணர்வாக சிலர், உரிமையாக சிலர், உதவிக்கு சிலர், உபத்திரத்திற்கு சிலர், பொய்யாக சிலர், மெய்யாக சிலர். ஆம், சிலரின்றி முற்று பெறாதது போல இந்த புத்தகம் அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும். அனைவரின் வாழ்க்கையும் சில கதாபாத்திரங்கள் இருக்கத்தான் செய்யும். அவர்களையெல்லாம் பெரிய பொருட்டாகவும் உயிராகவும் நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடிக்காதே. உன்னுடைய முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. கடலில் கலங்கி நிற்பவனுக்கு கலங்கரை விளக்கு துணை. வாழ்க்கையில் கலங்கி நிற்பவனுக்கு இந்த முருகனே துணை. எப்பொழுதும் உனக்காக நான் துணையாக இருப்பேன். நீ கலங்காதே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.